வாங்க வாங்க வாங்க, வெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வத்தல் செஞ்சிடலாங்க. இப்போ செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து கடையில் போய் அப்பளம்லாம் வாங்கவே தேவையில்லை. இப்போல்லாம் அப்பளம் வந்து ரொம்ப உப்பாக இருக்குங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பால் மாறாமல் கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம வீட்டிலே நம்மளே வத்தல் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நானே ரொம்ப வருஷங்களை கழித்து இப்போ தான் செய்கிறேங்க. ஒரு முறை அப்பளக்கட்டை என் பையன் வாங்கிட்டு வந்தான். சரின்னு நான் பொரித்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப உப்பாக இருந்ததுங்க. இது வேலைக்கே ஆகாது, நம்மளே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு நானே செஞ்சிட்டேங்க. 2 கிளாஸ் தாங்க, 2 கிளாஸ் அரிசி நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சிங்களானா நல்லா பொரித்து நல்லா வரும். கொஞ்சம் மையாக அரைச்சிட்டு 3 கிளாஸ் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உலையில் வந்து 1 கிளாஸுக்கு 7 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 2 கிளாஸு 14 கிளாஸு 14 15 கிளாஸ் தண்ணி ஊற்றி அழகாக நல்லா சலன்னு கொதிக்கணுங்க. தண்ணி எவ்வளோ கொதிக்குதோ வத்தல் நல்லா இருக்கும். நல்லா சலன்னு கொதித்த பிறகு நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கிறோங்க. அதை எடுத்து ஊற்றி உருண்டை இல்லாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கட்டாமல் கொஞ்சம் துவைட்டே இருந்தோம்னா நல்லா மலர்ந்து வந்துடுங்க. அந்த கஞ்சி பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். உப்பு, பச்சை மிளகா, சீரகம், ஜவ்வரிசி எல்லாம் போட்டால் நல்லா இருக்குங்க. எனக்கு ஜவ்வரிசி வாங்கலை நான். நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா ஈரத்துணி காட்டன் துணி வந்து ஈரம் பண்ணிவிட்டு மாடியில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சு ஒரு கரண்டியாக போடுங்க. வத்தல் ரெடி ஆகிடும்.